வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: நாட்டை காக்கும் அரும்பணி ஆற்றி வரும் முப்படை வீரர்களை போற்றும் வகையில் வீடுகளில் தீபம் ஏற்றுவோம் என நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை இன்று பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பல கிராமங்களில் பட்டாசு இல்லா தீபாவளி கொண்டாடப்பட்டது. தீபாவளி பண்டிகை முடிந்து மக்கள் பணியிடங்களுக்கு திரும்ப ஏதுவாக கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. பண்டித ஜவஹர்லால் நேருவின் 132வது பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கை கூறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டுப்பற்றுடனும் மன உறுதியுடனும் நாட்டை காக்கும் அரும்பணியில் ஈடுபட்டு வரும் முப்படை வீரர்களின் தைரியத்தை போற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க லாங்கேவாலா பகுதியில் ராணுவ வீரர்களுடன் இன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய பிரதமர், இமயமலை சிகரங்கள், பரந்து விரிந்த பாலைவனம், அடர்ந்த காடுகள், ஆழ்கடல் பகுதி என எதையும் பொருட்படுத்தாமல் மன உறுதியையும் தைரியத்தையும் கொண்டு நாட்டு மக்களுக்கு தங்களை அர்ப்பணித்து போராடும் வீரர்களின் சவாலான பணி போற்றுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். தேசத்தை பாதுகாக்கும் வீரர்களை சிறப்பிக்கும் வகையில் மக்கள் தங்கள் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். நமது வீரர்களுக்கு 130 கோடி மக்களும் துணை நிற்பதாகவும் அவர் தெரிவித்தார். சுயசார்பு திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களின் உற்பத்தியை உள்நாட்டிலேயே மேற்கொள்ளும் திறனை இந்தியா பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், மத்திய அரசு இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கூறினார். பாதுகாப்புத் துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தீபாவளி பண்டிகை தமிழகத்தில் இன்று கோலாகலமாகவும் பாரம்பரிய உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டது. இன்று அதிகாலை முதலே புனித நீராடி புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் வெடித்து மக்கள் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிப்புகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் தீபாவளி பண்டிகையையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம் அணிந்தும் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விதிகளை மீறி பட்டாசு வெடித்தவர்கள் மீது காவல்துறையினர் மாநிலத்தின் பல பகுதிகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சுற்றுச்சூழல் மாசு அடைவதை தடுக்கும் சமூக அக்கறையுடனும் பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் உயர்ந்த நோக்கத்துடனும் தமிழகத்தில் பல கிராமங்கள் முன் உதாரணமாக திகழ்ந்து வருகின்றன. கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையம், திருவண்ணாமலை மாவட்டம் ராயண்டபுரம், சேலம் மாவட்டம் ஊனத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் உள்ளிட்ட பல பகுதிகளில் பட்டாசு இல்லா தீபாவளி பல ஆண்டுகளாகவே கொண்டாடப்படுகிறது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பெரம்பூர் கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேல் வௌவால்களை பாதுகாக்கும் நோக்கில் பட்டாசு இல்லா தீபாவளியை அப்பகுதி மக்கள் கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கிராமத்தின் நடுவே வயல்வெளியில் அமைந்துள்ள ஆலமரத்தில் வவ்வால்கள் வசிப்பதால் இப்பகுதியினை வவ்வாலாடி எனவும் அழைக்கின்றனர். இந்த வவ்வால்கள் வசிக்கும் பகுதிக்கு கிராம மக்கள் அனுமதியின்றி வெளிநபர்கள் யாரும் செல்ல முடியாது. வவ்வால்களை வேட்டையாடுவதற்கு இளைஞர்களை கொண்ட வேட்டை தடுப்பு குழு ஒன்றை அமைத்து பரம்பூர் கிராம மக்கள் பாதுகாத்து வருகிறார்கள். இந்த கிராமத்தில் தீபாவளியினை பட்டாசுகளை இன்றி வெடிகள் வெடிக்காமல் கொண்டாடி வருகிறார்கள். இன்றைய தினம் தீபாவளியும் வெடிகள் இன்றி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பட்டாசு மற்றும் வெடி சத்தத்தால் வவ்வால்கள் அச்சமடையும் என்பதால் பட்டாசுகள் வெடிப்பதை அனைத்து நிகழ்வுகளுக்கும் தடை செய்துள்ளனர். வவ்வால்களுக்காக பட்டாசு சத்தமின்றி பரம்பூர் கிராமம் அமைந்துள்ளது. தங்கள் கிராமத்தினை பாதுகாக்கும் தெய்வமாக வவ்வால்களை நினைத்து பரம்பூர் கிராம மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வசித்து வரும் ஒரு ஆசிரிய தம்பதியினர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை குளிப்பாட்டி புத்தாடை அணிவித்து பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகை கொண்டாடியது அங்குள்ள மக்களை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி கந்தன்குளம் கிராமத்தில் பறவைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படா வண்ணம் கிராம மக்கள் பட்டாசு இல்லா தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடிப்பட்டியில் பறவைகள் மற்றும் பழந்தின்னி வௌவால்களை அச்சுறுத்தாமல் இருப்பதற்காக பட்டாசுகள் வெடிப்பதில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ராயண்டபுரத்தில் பட்டாசு இல்லா தீபாவளி குறித்து எமது செய்தியாளர் கூறுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டத்தில் உள்ள ராயண்டாபுரம் கிராம மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்குள்ள வௌவால் இனத்தை பாதுகாக்கும் வகையில் பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி அமைதியான முறையில் கொண்டாடி வருகின்றனர். வௌவால்கள் வாழும் பகுதியில் எப்போதுமே பட்டாசு மற்றும் வானங்களை வெடிப்பது தவிர்த்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகை நாட்களும் பட்டாசு வெடிக்காமல் பெரியவர்களுடன் சிறியவர்களும் பட்டாசு வெடிப்பதை தியாகம் செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
தமிழகத்தில் இன்று மேலும் 1912 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 2494 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 17,154 ஆகும். தமிழகத்தில் இன்று கோவிட் தொற்றால் 12 பேர் உயிரிழந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் கடந்த புதன்கிழமை முதல் இன்று காலை 6 மணி வரை சிறப்பு பேருந்துகள் மற்றும் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள் உட்பட மொத்தம் 8,753 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சுமார் 3,98,000 பேர் பயணம் செய்துள்ளனர். பண்டிகை முடிந்து பயணிகள் தங்களது பணியிடங்களுக்கு திரும்ப ஏதுவாக மேலும் அதிக பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. பண்டித ஜவஹர்லால் நேருவின் 132வது பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவை அவரது பிறந்த நாளில் நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அமைந்துள்ள அன்னாரது படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத், முன்னாள் மற்றும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான குழந்தைகள் தினத்தையொட்டி விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் வருங்கால தூண்களாக குழந்தைகளை செம்மைப்படுத்தும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் சார்பில் சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னாரது சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார், திரு ப பெஞ்சமின், திரு க பாண்டியராஜன் மற்றும் உயர் அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். குமரி கடல் முதல் அந்தமான் கடல் பகுதி வரை நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது. நாளை வங்கக்கடல் மேலடுக்கு சுழற்சி தமிழக கடல் பகுதி நோக்கி நகரும் என்றும், இதனால் தமிழகம், புதுச்சேரியின் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே முள்ளிக்காடு வாணியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அதிக அளவு உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை தெற்குமாசி வீதி துணிக்கடை ஒன்றில் இன்று அதிகாலை நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 2 தீயணைப்பு வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் இருவருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தீயணைக்கும் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருந்தபோது கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டது. அகில இந்திய வானொலியின் திருச்சி செய்திப்பிரிவு 40வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்தது. 1939ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திருச்சி வானொலி நிலையத்தில் 1981ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து மாநில செய்திப்பிரிவு செயல்பட தொடங்கியது. சென்னையில் காற்றின் தூய்மை நிலை சிறப்பாக உள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. காற்று தர குறியீட்டில் சென்னை 50 புள்ளிகளை பெற்றுள்ளது. 2.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான துகள்கள் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை நகரில் முக்கிய மாசு ஏற்படுத்தும் துகள்களாக மதிப்பிடப்பட்டுள்ளன. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சிட்னியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி வரும் 29ஆம் தேதி சிட்னியிலும், மூன்றாவது இறுதி ஒருநாள் போட்டி கான்பராவில் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. இரு அணிகளுக்கு இடையே 3 டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் 4, 6, 8ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளன. இரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி அடிலைடில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி தொடங்குகிறது. இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடுத்த மாதம் 26ஆம் தேதியும், மூன்றாவது டெஸ்ட் போட்டி வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதியும், 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஜனவரி 15ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை காக்கும் அரும்பணி ஆற்றி வரும் முப்படை வீரர்களை போற்றும் வகையில் வீடுகளில் தீபமேற்றுவோம் என நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை இன்று பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பல கிராமங்களில் பட்டாசு இல்லா தீபாவளி கொண்டாடப்பட்டது. தீபாவளி பண்டிகை முடிந்து மக்கள் பணியிடங்களுக்கு திரும்ப ஏதுவாக கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. பண்டித ஜவஹர்லால் நேருவின் 132வது பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கை கூறுகிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.